ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து எங்களை ஓடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நாங்கள் தொடர்ந்து ஓடுறோன்னா நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவுனால தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மகாதேவா மகாதேவா, அவனுக்கு யாராவது கூப்பிடுங்கடா. அழகு போல இருக்கு. மகாதேவா, யாராவது கூப்பிடுங்கடா அவரை. அதெல்லாம் நண்பன் குரலை கேட்டு ஓடி வந்துருவாரு. என்ன நண்பா, எதுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்கானுங்க? நண்பா, டேய் என்னடா, என்ன இதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னடா, இங்க பாரு. எங்கடா இந்த இடுதடி பையில தான் நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் அம்மா, அந்த சேர் எங்கடா? இங்க பாரு. இளவரசி, இளவரசி, என் பொண்ணு, என் வயிற்றுல பிறந்த பொண்ணு, செம்புலிங்கையா விட்டு இளவரசி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். தேவதை மாதிரி இருக்கு என் பொண்ணு. என் புள்ள தேவதை மாதிரி இருக்கா. என்ன அப்படி தேவதை மாதிரி உட்கார்ந்துருக்கு? நீ பெத்த புள்ளைய போறா, அப்படி தேவதை மாதிரி இருக்குடா. உன்னை மகள பெத்து கொடுக்க சொன்ன, தேவதையை பெத்து கொடுத்துருக்கா. எல்லா பெருமையும் மாமாவை தான் போய் சேரும். மாமா செஞ்சதுலே உருப்படியான வேலை இது ஒண்ணுதான். டேய், ஆமா மாமா, நீங்க பார்த்ததுலே உருப்படியான வேலை. எக்கனே பட்டுக்கும் போலுக்கா இருக்கிறது பாரு ஒய்யாரமா. பச்சடா, எங்க உன் மகன் பார்க்கல? அவனால இன்னும் பார்க்கலாதே. பார்த்துட்டா மாமா. தலைக்கால புரியாம ஓடி இருப்பான், சந்தோஷத்துல ஓடி இருப்பான். அழகு போல பார்க்கத பாரு. குறு குறு குறுன்னு தூக்கி வச்சு கொஞ்சம் போலே இருக்கம்மா. இன்னும் என்ன உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு நான் வாலண்டியா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டேன். அதான் சொல்றேன், உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு. நல்ல வாய்ப்பு எப்பவும் கிடைக்காதே. ஒண்ணு பண்ணலாம், இந்த கருப்பு சிங்கம் மட்டும் உனக்கு அசிஸ்டண்டா மாறிட்டாருன்னா அடுத்த உடனே நானே வந்து சார் நினைச்சிருந்தேன். நான் அசிஸ்டண்டா ஏதாவது வேலை பார்த்து வேலை கொஞ்ச நாள் போட்டுமே. இப்பதான் தேவைப்படுது. அப்பனா இப்பதான் ஏதோ வேலை பார்க்க போறான்னு அர்த்தம். அசிஸ்டன்ட் தவிர வேற ஏதாவது போஸ்டிங் இருக்கா? இல்ல, ஒன்லி அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஆமா, அது ஒண்ணு போதாதா? எல்லா போஸ்டிங் கிடைச்ச மாதிரி தானே. ரோட்ல நம்ம குழி தோண்டி புதைச்சிடலாம்ல. ஏன்னா நேக்கா கேட்க பத்திலானே. அதுல அவ பாயும் புலிடா. குழி தோண்டி கீழே நம்ம எல்லாம் அவளை அடிச்சுக்கவே முடியாது. அவ சிரிப்புக்கும் பேச்சுக்கும் மயங்கணும், நமக்கு குழி தாண்டா. இப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது, எப்பமாதான் கிடைக்கும். கிடைக்க நேரம் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதான் இந்த வீட்டுல கச்சக்க வந்த பழகி கிட்ட எல்லாம் இருக்கானுல, சேர்த்து விட வேண்டியது தானே. ஒரு பையனும் வர மாட்டேக்கானவ. டேய், சேர பத்திரமா கொண்டு வைங்கடா. பாரு, புதன் கிழமை கொலுசு கொடியும் போட்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. கடை கடனை வேலையை பாருங்க. இங்க பாரு, ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அது பேர் ஃபங்க்ஷன் இல்ல, திருவிழா மாதிரி இருக்கணும். இப்போ ஊரே களை கட்டிதாப்பா இருக்குது. இன்னையில இருந்து 5வது நாள் வார புதன் கிழமை. இங்க பாரு, 5 நாளும் தூங்காம ஓடணும். அவ்வளவு கிராண்ட் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அதெல்லாம் வேலை நடந்துட்டு தாண்டா இருக்கு. டேய், சேர பத்திரமா கொண்டு வைங்கடா. சரிங்க மாமா. சரி, இல்ல அவளை பாத்தே இருக்குங்க. இல்ல சாரணி, அவளை பாத்தே இருக்குங்க. சரிடா, வா. மிச்சம் ஆகணும் எதனா பாக்கணும்ல. வா, பாத்து இறங்கு. இல்ல பாத்து இருக்கு, அதெல்லாம் நான் பாத்து இறக்கிறேன். முள்ளமா முள்ளமா முள்ளமா. அட பாவிகளா, உங்க வேலை முடிஞ்சது கீழே இறக்கி வச்சிட்டீங்க. அப்ப எவனும் எனக்கு அசிஸ்டண்டா வரல. அசிஸ்டன்ட் எல்லாம் வரலம்மா. உன்னை உட்கார வச்சு அழகு பாக்கணும். பாத்துட்டோம். என்ன அழகா இருந்து தெரியுமா? என் தகவலுக்கு என்ன கோவம் வருது? அப்படித்தான் எனக்கு கோவம் வரும். சரி, கோபப்படாத கோபப்பட. இல்ல யாராவது தூக்குங்களே. நீ வா, மாமா கிட்ட வா. பிள்ளை கோபம் இருக்கல்ல, கோபம் இருக்கலன்னு ஆச்சரியம். என் பிள்ளை அப்படிலாம் கோபம் இருக்க மாட்டால. சரி, உங்க இசை அதெல்லாம் அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்க முடியாது. இப்ப கூட என் செல்லம்னா என் வாரிசு தான். சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்கு தான். என் பேர்ல ஒரு சொத்து கூட இருக்க மாட்டேன், எல்லாம் உனக்கு தான். ஆனா நீ இந்த ஒண்ணு மட்டும் நான் உனக்கு கீழ்படி மாட்டேன். ஏன்னா நீ பாக்குற வேலை எல்லாம் அப்படி இருக்கு பத்தியா, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இவங்க ரொம்ப வெளியில போகக்கூடாதுன்னா குளத்தங்கரை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன். போக முடியாது, அதுக்கு எங்க எல்லையே போட்டாச்சு. ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு கடை. ஒண்ணு இல்லம்மா, நீ குளத்தங்கரைக்கு போகலையான்னு கேட்டேன். உங்க அசிஸ்டன்ட் ராணி எல்லாம் வந்திருப்பாங்க, போகலையா?
அவ சும்மா இருந்தா நீ இருக்கிறது இல்ல, நீ சும்மா இருந்தா அவ இருக்கிறது இல்ல. வந்து சேர்ந்திருக்கு பாரு ஒண்ணு போல. ஏய், பாத்தியாடா? பார்த்தேன். எவ்வளவு அழகு போல இருக்கா பாரு. அப்படி தேவதை மாதிரி இருக்காடா. நாமெல்லாம் உண்மையிலே ஏஞ்சல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம வீட்டுல ஒரு ஏஞ்சல் இருந்திருக்கு பாரு. ஏஞ்சல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு நீ பெத்த புள்ள காட்டி கொடுத்துட்டா. ஆனா உண்மையிலடா ஏஞ்சல் மாதிரியே பிள்ளை பெத்துட்டியா? சத்தியமா என்னாலே நம்ப முடியலடா. அது உண்மையில நான் பெத்த புள்ள தானே. அவ்வளவு அழகா இருக்குடா. அது முடிச்சுட்டு உட்கார்ந்த சைஸ பத்தியா? அவ எப்படி முடிச்சாலும் அழகுதான்டா. அவ எல்லாத்தையும் அசண்டாக்கலான்னு பாக்குறா, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு அழகா ஜீப் எடுத்துட்டு போயிருக்கா பத்தியா? எவ்வளவு அழகா வண்டி ஓட்டிருக்கா பாரு. அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல அழகு போல இருக்கு. அந்த கொலுசும் கொடியும் போடுற ஃபங்க்ஷன் எப்போ வரும்னே ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கேன்டா. ஒவ்வொரு நாளும் வரல விட்டு எண்ணிட்டு இருக்கேன்டா அந்த நாளை எப்போ வரும்னு. என் வாழ்க்கையில நான் இப்படி எந்த ஒரு காரியத்துக்கோ நாளை எண்ணுனதே கிடையாது. என் விடுதலைக்கு கூட நான் எண்ணுனதே இல்லடா. ஆனா இந்த நாளுக்காக நான் வரல விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன். படுக்கும் போதும் சரி, எந்திக்கும் போதும் சரி, எப்போ அந்த ஃபங்க்ஷன் வரும் தாண்டா இருக்கு. அவ்வளவு ஆசையாடா இருக்கு. ஏக்கோண்டா நான் விட்டுட்டு போன கடமையை செய்ய போறேங்கிற ஒரு மன நிறைவு. என் தங்கச்சி நான் அப்படியே விட்டுட்டேன்டா. எப்படிலாம் ஏங்கி இருப்பா. அந்த வலிய வேதனை எனக்குள்ள இருக்குடா. இப்ப அதெல்லாம் நிறைவேற்ற போறேன். என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்த அத்தனை சதித்தை நான் நிறைவேற்ற போறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்டா. நமக்கு ஒரு கடமை இருந்து அந்த கடமையை செய்ய முடியாம போய் நமக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது எப்படா செய்யாம இருப்போம். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்டா. அந்த நாளுக்கு அதை காத்துக்கிட்டு இருக்கேன்டா. சரிடா, ஃபங்க்ஷனுக்கு அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும். போய் எடுத்து வந்துருமா? சேலெல்லாம் வேண்டாம், தாவணியும் வேண்டாம். லைட் நீ போட்டுருக்கா பாரு. இதுல நல்ல பட்டுப்பாவோட சட்டியா பார்த்து எடுக்கலாம். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. இதுல அழகா இருக்கடா. அப்படி போகும்போது மாதிரி அது பாட்டுக்கு ஓடிட்டு அடிச்சு ஆடுது. நல்லா இருக்குடா. இதுல நல்ல பியூர் பட்டுல பாத்துடலாம். அழகு போல இருக்கு. எனக்கு அவ சேலை கட்டுறதை விட அந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு ஓடவா தெரியுமா? அதை பார்க்கும் போது இருக்க சந்தோஷம் எனக்கு என்னமோ அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல எல்லாவனுக்கும் அதான் பிடிக்கும். இந்த ஒரு கை ஒரு மாதிரி வச்சு ஒரு ஃப்ராக் எல்லாம் போட்டு ஓடுவாள். அதுல இந்த பையில தான் எடுத்து கொண்டு கொடுக்கானுங்க. எங்கேயுமே யாருக்குமே அவன் சேலை கட்டினா பிடிக்காது. அவன் கிங்ஸிங் மட்டும் தான் விரும்புவான், வேற யாரும் விரும்ப மாட்டாங்க. என்ன சரி வா கிளம்பு, கம்பெனிக்கு போலாம். ஓய் கூப்பிட்ட கிளம்பி வா. அங்க போர் அடிக்கும், நான் வரல. போர் அடிக்குமா? ஆமா, அங்க போர் அடிக்கும், நான் வரல. ஏமா கொளத்தங்கல்ல மீட்டிங் இருக்குதோ? கொஞ்சம் அதே சொல்லி கட்டிங்கண்ணா. சரி வா கம்பெனி போலாம். போர் அடிக்குன்னு சொல்றேன்ல. நீ இல்லாம எனக்கு போர் அடிக்கடி, நல்லாவே இல்ல. சரி வீட்டுல போய் கொஞ்ச நாள் பார்த்தா உங்க அப்பா பாதி நேரம் அங்கேயே வச்சுட்டு தர மாட்டேங்காரு. சரி கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது இவனை தூக்கிட்டு போயதானுங்க. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு பாசம் கம்மின்னு தெரியுது. எனக்கு பாசம் கம்மி. ஆமா கொட்டிச்சிரும் பாத்துக்க. ஆமா போற அழகா பாரு. இவ்வளவு அழகா இருந்தா அங்க எப்படி வேலை ஓடும்? அது என்னடி அப்படி ஒரு தேவதை மாதிரி உட்காந்துருக்க? நீங்க பாத்தீங்களா? பார்த்தனாவா நிக்கவே முடியல, ஒரு மாதிரி ஆயிட்டு. இல்ல இல்லடி உன்னை அப்படி பார்த்தனா இது வரைக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளை ஆசையா வரல. உன்ன அப்படி அந்த சேர்ல பார்த்தனா என் புள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். உங்களா? இல்லடி உனக்கு எனக்கும் பிறந்த புள்ள அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு இங்க நிக்கவே முடியல, ஓடிட்டேன். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துக்குவோமா? அது நமக்கு கிடையாது. அதுக்கு சில தியாகம் பண்ணா கிடைக்கும். இங்க பாருங்க, எதையும் சொல்லாதீங்க. நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லட்டாலும் பரவாயில்ல. நம்ம இப்படியே நம்ம காலை போட்டோம். இப்படியே இருந்தாலும் 100 பிள்ளை பெற்றாலும் 100 ஆம்பளை பெண் தான் பிறக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னடி எனக்கு திடீர்னு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துட்டு. சும்மா இருங்க. இல்லடி எவ்வளவு அழகா இருக்கும். என் பிள்ளை பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும்? இந்த கிங்ஸ்லினுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? அது அழகா சொல்லல. உங்க அப்பா யாருங்கிட்ட கிங்ஸ்லின் அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? இப்போ நீ சாணப்பா சாணப்பான்னு கூப்பிடுவியா? அதை பார்த்து எனக்கும் கிங்ஸப்பா கிங்ஸப்பா அப்படின்னு என் பிள்ளை கூப்பிட்டு எனக்கு ஆசையா இருக்கும்டி. நீ மிஸ்டர் மகாதேவன் மிஸ்டர் மகாதேவன் அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் என்னையும் என் பிள்ளை மிஸ்டர் கிங்ஸ்லின் அப்படின்னு கூப்பிடணும் ஆசையா இருக்கும்டி. நான் அந்த இடத்துல கற்பனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். என்னையும் அதிகாரம் பண்ணதுக்கு, என்னையும் ஆட்டி புடைக்கிறதுக்கு என் புள்ள வந்தா அழகா இருக்கும். அப்பன்னா நீ தான் இப்பவும் அதிகாரம் பண்ணிக்கிட்டனால இத ஒண்ணு இல்ல. உனக்கு தெரியாது, நான் உனக்கு பயப்படுவேன். நம்பிட்டேன். நம்பட்டா போ. எனக்கு இப்பவும் உன்னை பார்த்தா பயமா தான் இருக்கும். எப்படி? உன் கண்ணை பார்த்தா எப்படி? இவ கூட 100 வருஷம் வாழணும். இந்த குறும்புக்காரி, இந்த அதிர்ஷ்டக்காரி, இந்த தேவதை எப்பவும் என் கூடயே இருக்கணும், எப்பவும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பயமா இருக்கும். போங்க. உன்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன குறும்பு, அழகான கியூட்டான காதலு, உனக்குள்ள ஒரு காமம் வந்தாலும் அந்த அழகா வெளிப்படுத்துற. சீயா இல்ல, உன்கிட்ட எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மொத்தத்துல ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்டா பொம்பளை பிள்ளை மேல ஆசை வந்துட்டோ? அது உனக்கும் எனக்கும் பொருந்து வரணும் அப்படி ஆசைப்பட்டுட்டேன். என்ன இப்போதைக்கு கிடையாது.
உங்க அப்பா அம்மா எல்லாம் அதிர்ஷ்டக்காரங்க தாண்டி. ஆமா, இப்படி ஒரு அழகு தேவதை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் அதிர்ஷ்டக்காரங்க தான். நான் தான் இல்ல. என்ன தூக்கி கொஞ்சங்க. நீங்க தான் என்ன தூக்கி கொஞ்சவே மாட்டேங்கீங்களே. என்னடி சொல்ற? ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் என்ன தூக்கி கொஞ்சுவாங்க. நீங்க மட்டும்தான் என்ன கொஞ்சறதே இல்ல. இல்லடி, அப்படிலாம் இல்ல. நான் இவங்கெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்களா, எனக்கு வேலை இருக்குன்னு. சாரிடி. எனக்கு நீங்களும் அவங்களே மாதிரி கொஞ்சம்னு ஆசையா இருக்கும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் வரப்பா வேலைன்னு போயிடுறீங்க. ஐயோ, முன்னாடிலாம் எப்படி கொஞ்சுவீங்க? அது பொறுப்பு. சாரி. பொறுப்பு இருந்தாலும் பார்த்துருக்கணும். இங்க பாரு, இனி உனக்கு நான் டைம் கொடுப்பேன். உன்னை நல்லா தூக்கி கொஞ்சம். ஓகே? இப்படித்தான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. சாரிடே. இங்க என்ன தூக்கி கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆகுது? முந்தானத்து கூட. அது காதலி, அது புருஷ முன்னாடி. நீங்க தூக்கி கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆகுது? உங்க ஆசைக்கு மட்டும் தான் வாரீங்க. இல்லடி, இல்ல அப்படிலாம் என்ன இல்லடி எனக்கு. எனக்கு தெரியும். சாரிடே. இந்த மாதிரில நீங்க இப்ப என்ன லவ் பண்றதே இல்ல, என்ன கண்டுக்கிறதே இல்ல. அதான் நான் பாட்டுக்கு உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போயிருவேன். நான் தான் இருக்கேன். நீயாவது சந்தோஷமா இருக்கட்டும் இருந்தா நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போனேன். அதான் கேட்க, நான் அழகா தானே இருக்கேன், கியூட்டா தானே இருக்கேன். என்னையே நீங்க கொஞ்சம் தான் வந்துட்டீங்க. இல்ல நான் போர் அடிச்சுட்டேன்னா ஒண்ணுவேன். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, நான் உன்னை காதலிக்கிறது ஒரு இம்மி கூட குறையாது. ரொம்ப சின்ன பொண்ணு, குழந்தை மாதிரி விளாண்டுட்டு போட்டுமேன்னு நான் உனக்கு கண்டுக்கல, அவ்வளவுதான். இன்னொன்னு நீ கொஞ்சம் ஆக்டிவா ஓடி விளாண்டதான் உனக்கும் உடம்பு நல்லா இருக்கும். அதான் சரி விளாண்டுட்டு போட்டுமேன்னு விட்டேன். காதல் இல்லாம இருக்குமாடி? அதெல்லாம் எப்பவும் உடனே நினைச்சுட்டு இருப்பேன். ஒரு செகண்ட் நினைச்சாலே உடைய வந்து கட்டி அணைச்சு உனக்கு எல்லாம் கொடுக்கணும் ஆசையா இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது வேலை வரும், அப்படி இப்படி போயிருது. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப வேலையை விட நான் முக்கியம் இல்லையோ? சாரில என் தங்கம், என் தங்கம் வா. சாரிடி, ரொம்ப ஏங்கனியா போய் இந்த முரட்டு போயில காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோமேனு நொந்து போயிட்டியாடி. காதலே கொடுக்க மாட்டேக்கான்னு நினைச்சியா? அப்படி இல்ல. சாரி. இனிமேல பாரு, நான் எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாரு. குடும்பமே உன்னை சிரிக்க வச்சாலும் நான் உன்னை அழைச்சிட்டேன்ல. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீ குழந்தை, அதனால குழந்தை சுத்தி வருவாங்கடி. எனக்கு முடியல, அதுக்காக நான் உன்னை சுத்தி எல்லாம் வராமலாம் இல்ல, வருவேன். இல்ல, முத கொடுத்த அன்பு நான் கொடுக்கல. சாரிடி, எனக்காக வந்தான் என் அப்பன் ஆக்கினா, நான் தான் விட்டுட்டு. சாரிடி. சரியா? சரிடி. இப்ப கூட முரட்டாட்டமா தான் நிக்கீங்க. அது என் பேச்சு வாக்கே அப்படிதான். பாரு, ஐ லவ் யூ. இதெல்லாம் பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்? என்ன தூக்கி கொஞ்சணும், என்ன தூக்கிட்டு போகணும். வேற? என்கிட்ட திட்டு வாங்கணும், என்கிட்ட அடி வாங்கணும். உங்க அப்பா திட்டு அப்படியா? உங்க அப்பா வாங்குற அடியில நான் வாங்கிக்கிட மாட்டேன். அவன் ரோசமே இல்லாம உன்கிட்ட அடி வாங்குவான். பாரு, இந்த வீட்டுக்கு பேர்ல ஒரு பேருக்கு வாங்கிட்டு ரோசமே இருக்காது. நீ மிதிக்க வாங்குதானுங்க, நீ அவங்கள வாட போடாங்க. அவன் ரோசம் இல்லாம போறானுங்க. என்னால அப்படி முடியாதுடி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பாரு, உனக்கு கொஞ்சம் அடிமையாயிட்டு வச்சுக்க, நீ டோட்டல் வச்சு அடிமை வச்சிருந்த. அவங்க கொஞ்சம் தான் அடிமையாகிறானுங்க, நீ அவங்கள டோட்டல் அடிமை வைக்கிறத. இவ்வளவு நேரம் போட்டு மிதி மிதிச்சிய எந்த பயிலுக்காவது ரோசம் வந்தது? உங்களுக்கு வருமா? வந்துருத. ஏன் பெட்ரோல் வச்சு நீ மிதிக்கலையாமோ? கொன்னுடுவேன், இங்க வச்சு மிதி வாங்கணும். என்னால முடியாது. என்ன வான்னு கூப்பிட்டாலே எனக்கு தாங்க முடியாது. பலர்னு அரைஞ்சிருவேன். இப்ப அறைய மாட்டேன். வர எனக்கும் ரோசம் குறைஞ்சிட்டே தான் போது வாங்கிட்ட. எங்க எப்ப பார்த்தாலும் வரப்பதான் அழைவீங்க. அதான் நீ கண்டுக்காம விட்டுட்ட. எனக்கு சில நேரம் ராணி செல்வால புருஷனவே இல்லைன்னு அப்படித்தான் இப்ப எனக்கும் தோணும். அப்படிலாம் சொல்லிடாதடி. அப்ப நம்ம இந்த வெட்டி லவ் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டாம். இல்ல, நீங்க பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு புருஷன் இருக்கா இல்லைன்னு எனக்கு சந்தேகம் ஆயிருது. அன்னைக்கு நீங்க இப்படிதான் கார்ல போயிட்டு இருந்தீங்க. சரி, ராணி சொன்னா கிங்சி மாமா போறாங்க பாருன்னு. நான் யாரோ போற மாதிரி அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு புருஷனே ஞாபகத்துக்கு வந்தது. அடியே என்ன சொல்ற? ஆமாங்க, நீங்க ரொம்ப திரும்ப ஆத்தி இவன் நம்ம புருஷன் இல்ல அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் மாதிரி உங்களையும் நினைச்சிட்டேன். இது போற பக்கம் பார்த்து இவன் நம்ம மறந்துடுவா. அடியே நிஜமாதானா? கடிச்சிருவேன், கடிச்சு ஒரு சென்னா ஓடி வந்து கட்டி அடிக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா மேலே அடிக்க வந்து அப்புறம் ஏன் உனக்கு பாசம் வரும்? இல்ல உங்க அப்பாவே எனக்கு சேர விட மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இப்ப எனக்கும் ஜானப்பாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க சண்டை போட்டுட்டோம். அப்பாட, சண்டை போட்டுட்டீங்களா? எதுக்கு? அபியம்மா என்ன திட்டினாங்க. அப்ப ஒரு வார்த்தை கேட்கலையே.
எப்படி கேப்பான்? அதனால சண்டை போட்டு வந்துட்ட. ஆமா, இனிமேல் தோட்டத்து வீட்டுக்கு போவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ சேனல் என்னமா அவ்வளவுதான் சொல்லி. நான் சண்டை போட்டு வந்துட்டேன். இனி சேரவே மாட்டேன். சொல்லிட்டு வந்துட்டேன். இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்ல. அப்படியா? அப்படின்னா இனிமேல் நம்ம ரெண்டு நல்ல கொஞ்ச நாள் சொல்லி சரி நம்ம ரூமுக்கு போமா? நீங்க உங்க கம்பெனிக்கு போகல? இனி கம்பெனி கிடக்கு கம்பெனி. வா, போலாம். பாரு, எனக்கு முழுக்க உன் கூட தான் இருக்க பாரு. போதுமா? நீ வருத்தப்பட்டு இல்ல, இனி நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிட மாட்டேன். எனக்கு முழுக்க உன் கூட தான். எப்படி லவ் பண்ணேன்னு மட்டும் பாரு. பார்க்கலாம். உண்மையிலே அழுதியா? ஆமா. நிஜமாவே அழுதியா? இல்ல, நீங்க எதுக்கு அழுதீங்க? அழ வச்சுட்டேன்ல, உன்னை அழ வச்சுட்டேன்ல. இல்லங்க, நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்குங்கெல்லாம் சொல்லவே முடியாது. உசுரடி, உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். ஆனா எனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்த தெரிய மாட்டேங்குது. சரி, எனக்கு தெரியும். என்ன மறந்துட மாட்டியா? அது நிச்சயமா சொன்னேன். அப்படிலாம் இல்ல. நீ மறந்தா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். நீ மறந்தா செத்து போயிடுவேன். என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு எப்படி மறக்க முடியும்? இங்க பாரு, உனக்கு கண்டுக்கல அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் பாட்டை பார்க்க நம்ம பாட்டுக்கு இப்படி இருப்போடி இருந்துடாத. ஒரு நொடிக்கு நொடி நான் உன்னை நினைப்பேன். என்னுடைய ஒவ்வொரு இதய துடிப்புமே உன் பேரை தாண்டி சொல்லும். நான் ஒரு நொடி கூட உன்னை மறந்ததே இல்லடி. நொடிக்கு நொடி என் மனசு இசை இசையில தான் சொல்லும். என் கண்ணு பார்க்கறதெல்லாம் உன் முகம் தான் இருக்கும். மனசை ஃபுல்லா நிறைஞ்சிருப்பாடி. சரி வா, என் மேல லவ் இருக்குல்ல, ஒண்ணு கூட நீங்க அழாதீங்க. நான் என் தங்கம்ல, என் வயிறும்ல, நீ என்ன மிதிச்சுக்க அடிச்சுக்க டேக்கிங்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்க. வேண்டாம். இல்ல நீ கூப்பிட்டுக்க. உனக்கு இல்லாத உரிமையாடி. உன்கிட்ட தாழ்ந்து போனா நான் குறைஞ்சா போயிடுவேன். உன்கிட்ட தோத்து போனாலும் சந்தோஷமா தோத்து போவேன். ஏன் இசைக்கிட்ட தோத்து போனா கூட சந்தோஷமா இருக்கும் எனக்கு. உன்கிட்ட தோத்தா சந்தோஷப்பட போறது நான் தான். என் பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போயிட்டேன். என் உசுர்கிட்ட தோத்து போயிட்டேன். என் உயிர், என் தங்கம், என் இசை உன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு சந்தோஷத்துல ஆடுவேன். இசை பாத்தியா, நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம் பாத்தியா? கொல்ல போடுறேன். நம்மள விட்டு பிடிச்சிருக்காவட்டி. விட்டு பிடிச்சிருக்காவளா? ஆமா ஆமா, நாம எவ்வளவு தூரம் போறோம்னு விட்டு பிடிச்சிருக்காவட்டி. ஏன் ஜபா, பிரேமமா வந்து உன்கிட்ட பேசினாவே? அதெல்லாம் பிரேமமா ரொம்ப தான் ட்ரை பண்ணி பார்க்காவ. ஆனா அது ஜபா கிட்ட நடக்குமா? நடக்காதுல்ல. அந்த போலீஸ்காரரே எவ்வளவோ ஜெர்கலி பார்த்தாரு. அதுக்கே சிரிப்பு. இதுல பிரேமமா காதல மட்டும் புளுக்குன்னு வாங்கிடுவாளாங்க. இவ என்கிட்ட உத வாங்கிடுவா பாத்துக்க. ஏடி, ஒருவேளை நம்ம மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தது தெரிஞ்சிருக்குமோ? என்ன இது சொல்ற? எனக்கு என்னமோ அப்படித்தாண்டி தோணுது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்காவளோன்னு எனக்கு தோணுது. அது எப்படி தெரியும்? நாம இங்கதான் உட்கார்ந்து பிளான போட்டோம். அதான் மட்டும் எனக்கும் தெரியல. ஏண்டி, அத சொன்னவள சேட்டலைட் மூலம் பாக்குறது, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? நம்மள ஏமாத்துதாவளோ? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் நல்லா உங்க மாமாட்ட கேட்டுட்டேன். நீ கேட்ட? சத்தியமா இசை? இல்லையே, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குடி. ஆனா நம்ம மதுரை வரைக்கும் போயிட்டோம் பத்தியா? ச்சே, கடைசி எப்படி சொதிப்பிட்டு பத்தியா? அப்படியம்மா என்ன எப்பெல்லாம் திட்டினா தெரியுமா? இசை, நீ உங்க அப்பா கிட்ட சேர மாட்டியோ? ஆமா, நான் சண்டை போட்டுட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஹார்டா திட்டி விட்டுட்டேன். அத்தாடி. ஆமா அத்தாடி தான், ரொம்ப சண்டை போட்டுட்டேன். அப்படியே உங்க அப்பா உன்ட்ட பேசாம இருந்துட்டா மாதிரி சொல்லி பாப்பா பாரு. சத்தியமா நான் நேத்து இருந்து பேசவே இல்லை தெரியுமா? நேத்து இருந்து பேசவே இல்லையா? பேசவே இல்லையா? அத்தாடி, உன்னால இருக்க முடியுது? அதை விடு, உங்க ஜானப்பாவில இருக்க முடியுது? இல்ல, நைட்டு தூங்கும்போது பக்கத்துல படுத்திருந்தேன். இல்ல, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. நேத்துல இருந்து பேசவே இல்லைங்க, அப்புறம் பக்கத்துல தூங்குனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தான் கதை சொல்லணும்னு தூக்கமே வராதுல்ல. அது மட்டும் இல்ல, கால் கையெல்லாம் அமுக்கணும். அப்பனாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படி உங்க ஜானப்பா பழக்கி வச்சுட்டாவ? ஆமா, ஆனா நான் பேசவே இல்லையே. பேசவே இல்ல? ஆமா, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. செவ்வாக்கா, இப்ப பாரு, நான் போட்டு வந்தேன் பாரு. இல்லையே, ஏதோ கால் அமுக்குங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லையே, நான் நேத்து 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேனே. இதுக்கு இசை நேத்து சீக்கிரம் தூங்கிட்டா? வண்டி எடுத்துட்டு போனோம்ல, ஒரே ஓட்டமும் சாட்டமும் அலைஞ்சா கை கால சோர்ந்து போகாது. கொஞ்சம் ஓட்டமாட்டி ஓடி இருக்கும். அத்தி, அதுக்கு தான் நானும் நேத்து அடிச்சு போட்டமா தூங்குறேனோ? நானும் நேத்து அதுக்கு தாண்டி அப்படி கண்டு தூங்கியிருக்கேன். அத்தி, என்னமா தூக்கம் வந்துச்சு பாத்தியா? ஏடி, ஃபங்க்ஷன் வேற நெருங்குது. சரி, நாம அதுக்குள்ள ரேச்செல்லாம் மதுரையில இருந்து இங்க கூட்டிட்டு வரணும்.
என்ன பண்ணனு தெரியல, எப்படி போய் கூட்டிட்டு வரணும் தெரியல. இப்பல போனதுக்கு ஃளைட்லயே போயிருக்கலாம். ஆமா இசை, இனி நம்ம ஃளைட்லயே போயிருவோம். நாம ஏன் இன்னைக்கே ட்ரை பண்ண கூடாது? ஆத்தடி வேண்டாம், இன்னைக்கு வந்து போய் சிக்கனா அவ்வளவுதான், நம்மள ஒண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. ஆமா இசை, இன்னைக்கு வேண்டாம் இசை. இல்லடி, நேத்து தானே ஆம்பிட்டுருக்கோம், எல்லாரும் நம்மள சத்தம் போட்டிருக்காவளா, எப்படியும் பயந்து இன்னைக்கு 2 நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி 2-3 நாளைக்கு எதுவும் இந்த பேவலில் பண்ணாதே நான் திட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாவ. நமக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப கேர்லெஸ்ஸா இருப்பாவ. 2 நாளைக்கு அப்புறம் எப்படி நம்மள கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாவட்டி. இன்னைக்கு தான் கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாவ. ஏன்னா நேத்தனை திட்டு வாங்கியிருக்கோம், நேத்தனை போயிட்டு வந்திருக்கோம், அதனால இன்னைக்கு கேர்லெஸ்ஸா தான் இருப்பாவ. அத்தடி, அப்ப இன்னைக்கு பேரன்னு சொல்லுதியோ? அதான் கேட்க, இன்னைக்கே நம்ம போக கூடாது. எத்தனை மணி ஃபிளைட்டுக்கு? ஃபிளைட்ல எல்லாம் போனா மாட்டிக்கிடுவோம். இப்ப நம்ம டிக்கெட் பணம் எல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து போச்சுன்னு வச்சுக்கயே, கண்டிப்பா பைய உளில் உசாராயிரும். இப்ப அக்கௌண்ட் எல்லாத்தையும் முடக்கி பறக்கி வச்சிருக்கோம், ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் எனக்கு தனி அக்கௌண்ட் இருக்குல்ல, அப்படியே விட்டு வச்சுட்டா மறைச்சலி பாப்பாவ. எல்லாத்துக்கும் மூல காரணமே நீ தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இங்க பார், இதுக்கு முன்னாடியாவது பிரேமமா பொண்டாட்டி, இப்ப நீ வெறும் ஜபாதான். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாத்தி, இப்ப காலையில 10 மணி தான் ஆகுது. 11 மணிக்கு வண்டி ஏறினாலும் 1 2 3 4 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா, உன்கிட்ட இப்ப வண்டியை கொடுத்து தான் மறைச்சொல்லி பாப்பாவ. நான் வண்டின்னு சொல்றதே ட்ரெயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினோ? அதுக்கு தான் டிக்கெட் எடுக்கண்டாமே. என்னடி சொல்ற? இங்க இருந்து நேரா தென்காசிக்கு போவோம், அங்க இருந்து வண்டி ஏறுவோம். அங்க இருந்து ட்ரெயின் ஏறினோம்னா 2 மணி நேரம் தான். கரெக்டா மதுரையில போய் இறங்கிடலாம். எப்படி இந்த ஐடியா நமக்கு வரவே இல்ல. நைட் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், அத்தி சூப்பர் ஐடியாவா இருக்குது. சரி சரி கிளம்புங்க, நேரா இப்படியே போயிடலாமா? இப்ப தென்காசிக்கு போனாதான் வண்டி ஏற முடியும். ஹாய் இசை, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? காமெடி பண்ணதுக்குனே கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்காருயா. சரி, அப்படியே ஒரு ஃப்ரெண்டை ஏத்துக்கலாம்ல. பாரு, நீ காமெடி பண்ணி நாங்க சிரிக்கிற நிலைமையில இல்ல. நாங்களே அடுத்த பிளான் போட்டுருக்கோம். அடுத்த பிளானா? ஆமாடா, நாங்களே அடுத்த பிளான் போட்டுருக்கோம். இதே சக்சஸ் ஆகான்னு தெரியல. அப்படினா மறுபடியும் மதுரைக்கு போறீங்களா? இசை, இப்போ எதுக்கு இவங்கிட்ட சொன்ன? We are friends. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அன்னைக்கே நம்மள இவன் தான காப்பாத்துனா. மறுபடியும் இவங்கிட்ட சொல்லிட்டு போ, ஒருவேளை மாட்டிக்கிட்டானா அன்னைக்குமே இவன் காப்பாத்துவான்ல. நானும் இப்ப கூட வரட்டா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் காப்பாத்திடுவேன்ல. டேய், உன்கிட்ட நான் சொன்னதுக்கே இங்க யாராவது தேடுறாங்கன்னு சொல்லதுக்கு தான்டா. அன்னைக்கே மாதிரி கரெக்ட்டா எங்களுக்கு சிக்னல் கொடுத்துறணும்னே. இசை இசை, நானும் உன் கூட வரேன் இசை. ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க? ப்ளீஸ் இசை, நான் வரேன் இசை. டேய், அப்ப எங்களுக்கு யாரடா சிக்னல் கொடுப்பா? இங்க பார், நீ எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா இங்க இருந்து எங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும், சரியா? இசை, உனக்கு சிக்னல் கொடுக்கறதுன்னு ஆள் வேணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். இங்க என்ன நடந்தாலும் உடனே 1 செகண்டுக்கு ஒரு திருப்ப சிக்னல் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? நல்ல நம்பிக்கையான ஆளுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உன் கூட வரேன் இசை. டேய், நாம இங்க இருந்து மதுரைக்கு போறோம். சரி இசை. அது உன் ட்ரெயின்ல தான். எப்படினா இங்க இருந்து தென்காசிக்கு போறோம். தென்காசி இங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். போயிட்டேன்னா அங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு 3:30க்கு வண்டி ஏறணும்னா 6-6:30 நம்ம இங்க வந்துடலாம். எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். மதுரையில போய் யாரை பார்க்க போறோம்? இசை, பரவாயில்லை, அன்னைக்கு இவன் தானே நமக்கு சிக்னல் கொடுத்தான். We are friends, okay? அன்னைக்கு நான் தானே உங்களை காப்பாத்தினேன். வேற யாரும் நம்பிக்கை வரல உங்களுக்கு? ஏடி, அடுத்தால நம்பிலாம் நம்ம போக வேண்டாம்டி. இங்க பார், அவன் நம்மள சுத்திட்டு வரானே, விட்டு பாத்துக்கலாம். டேய் சாமுராய், இங்க பாரு, நான் சொன்ன பிளான் கரெக்ட்டா இருக்குல்ல? நீ சொல்ற பிளான் படி பார்த்தா சாயங்காலம் 7 மணி ஆயிருமே. பாத்தீங்களாடி, எப்படி கணக்கு போடுறான் பாத்தீங்களா? அதுக்கு தான் இவங்கிட்ட சொன்னேன். டேய், ஒரு 4 மணி நேரத்துல போயிட்டத மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குமாடா? நீ ட்ரெயினை சூஸ் பண்ணது கரெக்ட். ஏன்னா அதுதான் எங்கேயுமே இடையில நிக்காது. தென்காசி டு டைரக்டா மதுரை 1.5 மணி நேரத்துல போயிடலாம். குட் குட் குட். அப்புறம் எனக்கு ஆல்ரெடி மதுரையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே நான் கார் எடுத்து சொல்றேன். டேய் சூப்பர்டா. இப்போ நீங்க மட்டும் போனீங்கன்னா ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோக்கு நிக்கணும், அதுலயே 10 நிமிஷம் ஆயிரும். நான் இறங்க முன்னாடியே நான் சிக்னல் கொடுத்துருவேன். கரெக்டா ஸ்டேஷன்லயே கார் நிக்கும். அங்கிருந்து கார் எடுத்துட்டு போறோம். என்னதான் வேலை சொன்னீங்க? என்ன வேலை? அங்க முக்கியமான ஒருத்தவங்கள பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அவங்கள பார்த்துட்டு உடனே கிளம்புறோம். இல்ல, அவங்கள கூட்டிட்டு வரணும். ஓ அப்படியா? இவ யார கூட்டி வரதுக்கு போறா? அப்படி முக்கியமானவங்க யாரு இருக்கா? எங்கேயோ இடிக்குத. டேய், உன் அசிஸ்டன்ட் கரெக்ட்டா சிக்னல் கொடுத்துருவான்ல? பக்காவா கொடுத்துருவான். சரி கிளம்புவோமா? சரி சரி, சீக்கிரம் அசிஸ்டன்ட் வர சொல்லு. இங்கதான் நிக்கான். இங்கதான் நிக்கானா? ஆமா, அங்கதான் நின்னா. டேய் இங்க வா, சீக்கிரம் வா. பரவாயில்ல, ஒரு ஆளை பிடிச்சதுக்கு நீ இன்னொரு ஆளை பிடிச்சு கொடுத்துட்ட, ரொம்ப நல்லதுதான். We are friends. அத நான் இன்னும் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலாம், சரியா? பரவாயில்ல, இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கா. கரெக்ட் இசை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். கரெக்ட், இப்பதான் நல்ல முடிவு எடுக்கணும். சரிடா, 12 ஆகுது. சீக்கிரம் அசிஸ்டன்ட் சொல்லு, அப்பதான் அவன் கரெக்ட்டா சிக்னல் கொடுப்பானான்னு நான் செக் பண்ணனும். டேய் சீக்கிரம் வா.
டேய் சாமுராய், உன்னால என்ன முடியுமோ அதை சரியா பண்ணிட்டடா. நீ இப்ப நான் எந்த ஜென்மத்துல எங்களுக்கு ஃப்ரெண்டே ஆக முடியாது. என்னடா யாடா இவன்? சார் ஆத்தி டீஸ்கே பாருங்கடி. இத இப்படி கோத்து விட்டுட்டானே இந்த பையன். உயிரோட நமக்கு கல்லறைய தோண்டிட்டானே. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். இல்லை சார், அதான் அசிஸ்டன்ட் கிடைச்சாச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இவன் இருந்து வந்து பார்த்துக்கிடுவான். கரெக்டாக நமக்கு சிக்னல் கொடுப்பான். சொல்லுங்க சார். கொய்யல ஆத்தி போட்டு கொடுத்துருவாடா இவன் அங்க போய். சொல்லுங்க சார். இங்க பாரு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மதுரைக்கு போறோம். மதுரைக்கா? சுவாலி முடிஞ்சது. எவ்வளோ சத்த துறையில பெல்ட்டாலே அடிச்சிருவாங்க. ஏற்கனவே வார்னிங் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. யாத்தாடிய சுவாலி முடிஞ்சது. படிச்சு இசைக்கிட்டு சொல்லாதே. ஆத்தி என் சுவாலிய முடிச்சு விட்டுட்டானே. கிங்ஸ் ஏற்கனவே எனக்கு சொல்லிதான் அனுப்பியிருக்காவ. இனிமேல் இதே மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மன்னிக்க மாட்டேன். பெல்ட்டடி ஊறுதின்னு இருக்காவல. பாவி பையல, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? சாமுராயே. பரவாயில்ல சார், சொல்லுங்க. எப்பப்போ சிக்னல் கொடுக்கணும் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். வேற ஒன்றும் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸு மதுரைக்கு போகிறோம். இங்கேருந்து தென்காசி போய் தென்காசில இருந்து மதுரை ஸ்டேஷனு. அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கார் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அங்கேருந்து இவங்க தெரிஞ்சவங்க யாரையும் கூப்பிடணுமா, அவங்கள இங்கே கூட்டிட்டு வரணுமா. அத்திச்சோலி முடிஞ்சது. செத்த எம்மா போச்சுது. எம்மா எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சாமுராயே, மதுரைக்கா சார் போறீங்க? ஓகே சார். அதாவது இவங்க குளத்தங்கரையில் தான் இருக்காங்கன்னு சிக்னல் கொடுக்கணும். அதே மீறி யாராவது தேடினாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படிதானே சார்? அது மட்டும் இல்லை, ஏன்னா ரிட்டர்ன் வரதுக்கு உடனே கார் கிடைக்க என்னமோ, அதனால ஒரு வண்டி எனக்கு பின்னாடியே மதுரைக்கு வந்துட்டு இருக்கணும். ஏற்பாடு பண்ணிடலாம் சார். எத்தனை மணிக்கு கிளம்ப போறீங்க? கிளம்பிட்டோம். நீங்க இருந்து கண்காணிச்சுக்க. கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கணும். விளாண்டிங்களா? என்ன சொல்ற? சும்மா அப்படி சொன்னேன். நீ என்ன சொல்லன்னு பாக்குறதுக்காக. எங்களுக்கு யார்டா மதுரையில தெரியும், நாங்க யார்டா கூட போறோம். எம்மாடி நாளைக்கு செத்த. சும்மா உன்கிட்ட நான் சும்மா சொன்னேன்டா. என்ன இசை, நேற்று ஜீப் எடுத்துட்டு மதுரை வரைக்கும் போனேன். நான் தானே உனக்கு சிக்னல் கொடுத்தேன். சாரியை முடிச்சிட்டான். அதே செத்த. எம்மாடி எம்மா, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியட்டு. செவக்கா ஜாலியா முடிச்சு விட்டுட்டாங்கக்கா. அத்தி தோற இன்னைக்கு எனக்கு ஒன்னே போட்டுருவலக்கா. இல்ல சும்மா விளையாட்டுக்குதான். நாங்க அப்படிலாம் எங்கேயும் போகலையா. நேற்று நீ மதுரைக்கு தானே போன? அப்படி யாரும் வாங்கிட்டு சொன்னா? நான் மதுரையில தானே கூட்டிட்டு வந்தேன். அதான் மதுரை நெருங்கிட்டிய. அங்கே தானே நான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். என்ன வீட்டுல தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இசை இப்ப மதுரைக்கு போகணும்ல, எல்லாரும் கூட பண்ணியாச்சு. அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எங்களுக்கு மதுரைனா என்னன்னே தெரியாது. நான் சும்மாலாம் சொன்னேன். என்னாச்சு இவளுக்கு? சின்ன பிள்ளைங்களா சார், அதான் ஏதாவது விளாண்டு போவாங்களா இருக்கும். இல்ல சீரியஸா தான் பிளான போட்டோம். நீங்களா நேற்று மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட மதுரை நெருங்கிட்டாங்க. நான் தான் போய் பத்திரமா கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா இந்த பொண்ணுக்கு எதிரிகள் அதிகம். எங்கேருந்து எவன் போடுவான்னு தெரியாது. நேற்று என்னமோ தெரியல, இவங்க குடும்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பானுங்களா கொடுக்கலன்னு தெரியல. நான் தான் மனசு கேட்காம கூட்டிட்டு வந்தேன். சரி சார், நான் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கிளம்பிடுமா சார்? சரி கிளம்பு. ஒருவேளை இந்த பிள்ளைங்க மட்டும் வந்து கூப்பிட்டாங்கன்னா வரணும். ஓகே சார். என்னாச்சு? போகும்னு சொன்னாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். இப்போ என்னன்னா, சே இந்த பொண்ணை யாரு போல வாரா? சே ஒன்றும் புரிய மாட்டேங்குத. இந்த கேஸை யார் முடிப்பா? இல்ல இந்த கேஸை நான் தான் முடிச்சதா இருக்கணும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் எடுப்பேன். பூமிமா சாவோட மரணம், அந்த குடும்பத்தில் நடக்கிற மர்ம கொலைகள், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சா கிங்ஸ் அரெஸ்ட் பண்ணிடலாம். கிங்ஸ் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் எதுக்காக இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டேன் அதுக்கு ஒரு விட கிடைச்சிடும். பொண்ணுவேன் எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தருது? கிளிப்பிள்ளைக்கு படிச்சுட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க?
தூரப்போன்னு சொன்ன. இதுக்கப்புறம் உனக்கு இலக்காரம் கொடுத்த நான் வாயில அர்த்தமே இல்ல. போடி தள்ளு. தள்ளுடி நோய. என்ன மிருகமாக்கிட்டு இருக்கல நீ, என்ன மிருகமாக்கிட்டு இருக்கல நீ. எங்கயோ எவனோ உன்னை வெட்டி கொன்னதை நான் பார்க்கறத விட என் கையில நீ அடி வாங்கல தப்பே இல்லடி. என்னால முடியாது, என்னால முடியாது. ஐயோ அம்மா, 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 என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால இதை பார்க்க முடியாது. எனக்கு உடப்படாது. அவன் அடிக்கல தப்பு இல்ல. எங்கேயோ எவனோ உனக்கு கொல்லதை விட இவன் அடிக்கல தப்பு இல்ல. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. தூர போடு. பக்கத்தோட அடிச்சு கொள்ளுங்க. தாயப்பா இல்ல, என்னால முடியாது. இல்ல, இதுக்கு மேல என்னால நினைக்க முடியாது. நீ சும்மா நிக்க முடியாது இல்லையா? என்னால முடியாது. வழி விடுங்க சொல்லிட்ட. இப்ப நீ தடுத்த அந்த கோவத்தை சேர்த்து அவன் மேலதான் காட்டுவான். சொன்ன கேளு. போதும், அதான் ஒரு அடி எடுத்து விட வேண்டியது. டேய், உனக்கு அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியல. அதுக்காக பூ மாதிரி குழந்தைவா, குழந்தை சேட்டை பண்ணதான் செய்யும். நம்மள பாதுகாக்கணும். குழந்தை சேட்டை பண்ண தாய் தண்டிக்கதான் செய்வா. அப்படிதான். அதுக்காக என்னால முடியாது. வழியை விட்டு. அவன் வெளியில போனாலே போட்டு வானுங்கடா. அவளை வெட்டுப்பட்டு எவனோ ஒருத்தன் கொன்னு சின்ன பின்னமாக்கி அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? என்னால இதையும் பார்க்க முடியலடா. இங்க பாரு, இதாவது இவன் 2 அடி அடிப்பான். இந்த அடிக்கு பயந்து இந்த மாதிரி பிளான போட மாட்டான். எவன் கையோலியோ ஏதோ அடிப்பட்டு சித்திரவதைப்பட்டு அவன் சாகதை விட தண்டிக்கிறதுல தப்பு இல்லடா. இங்க பாரு, நம்ம சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. சில தண்டனைகள் இப்படி கொடுத்தாதான் அவனுக்கும் புரியும். இங்க பாரு, நம்மளை விட கிங்ஸ் தான் இப்ப வலி அதிகம். அவன் அடிக்கான், அந்த வலியும் அவன் தான் வாங்கிக்கணும். உயிருக்கு ராக்க அதுல செவல அடிக்கிறவன் அந்த வலியும் அவன் தான் தாங்கிக்கணும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானடா? நீ ஏன்டா அவன்கிட்டயே சண்டைக்கு போற? அந்த புள்ளி அடி வாங்கி கொடுத்துட்டான்ல, அவன் சரியா தாண்டா செஞ்சிருக்கான். அவன் கொடுத்த வேலையை அவன் செஞ்சிருக்கான். என்னால தாங்கிக்க முடியல. யாராவது தடு கடையில என்னையாவது விடுங்கடா. இப்ப நம்ம தடுத்தன அந்த கோட்டை அவர்கிட்ட காட்டுவான். சொல்ல கேளு. ஐயோ, இதை விட்டுருக்க சொல்லிட்டேன். என்னால இது பண்ண முடியாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ அவங்கிட்ட சண்டை போடாடா. சத்தியமே மோஜே இவன் முடிக்காத. அன்னைக்கு என்ன கொண்டுட்டு வராத. அவன் என்னடா பண்ணுவான்? அவன் கொடுத்தால என்ன செஞ்சான்? என்னால முடியாது. என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. கொஞ்சம் மனச கல்லாக்கிக்க. எனவே மனச கல்லாக்கிக்க ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், ஓடி வந்தது புள்ளடா. ஏன் எங்களுக்கு அவ யாரு? வெளியில போனாலே போட்டு வருகடா. ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்து உனக்கு தெரியாது? உன் பொண்ணு வெளியில வரட்டும் போடுறேங்க காணுங்க. சின்ன பொண்ணு மாக்கிடுவானுங்கடா. தூர போயிரு, கோத்த கலப்பாத. போ. நீ திருந்த போறதே இல்ல.
தூரப்போ. இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மிருகமா கடப்போ. என்ன பார்த்தா உனக்கு கேன போய மாதிரி தெரியுது. அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி கொடுத்து பாசத்தை காட்டி சரி வெளியில சுதந்திரமா சுத்திட்டு வான்னு விட்டா என்ன மிருகமாக்கிட்டு இருக்கே. போதுமா ஒண்ணு மகாதேவா ஒண்ணு இல்ல, அவ சரியான பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் என்ன போய் சொல்லட்டா? வேண்டாம், அவன் என்ன லேஸ் பட்டு தப்பா பண்ணியிருக்கா. ஒரு நேரம் மன்னிக்கிறான், ஒரு திருப்ப மன்னிக்க முடியும். சரின்னு நேத்தா மன்னிச்சிருக்கோம், இன்னைக்கு அதே தப்பு பண்ணானா? நேத்து 4 மணி நேரம் நம்ம பட்ட பாடு நமக்கு தானே தெரியும். வேண்டாம், அவன் சரியா தான் பண்ணுதான். இப்ப நம்ம தடுத்தோம், அவனை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சிருவா. விடு, தண்டிக்கணும், அவன் சரியா தான் தண்டிக்கிறான். விட்டு அதாடா இல்லடா, அது பெத்த புள்ளல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. பெத்த புள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. அவனு எத்தனை அந்த உசுரை கொடுத்து காப்பாத்துவான். அவன் வழி அவனுக்கு. வீடு பாத்துக்க. நீ அழுத நான் தாங்கிக்கிட மாட்டேன்னு தெரியலடா. நான் அழலடா, சரி நான் இதுக்கு அழப்போறேன். நீ அழுத நான் தாங்கிக்கிட மாட்டேன். நான் வேணா தடுக்கிறேன், ஒண்ணு இல்லவா. இனி இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்றேன் வா. நம்மளே அவளை இல்ல, நம்மளே அவளை கொல்லதுக்கு சமாயிரும். நாளைக்கு அதே தப்பா அவ பண்ணுவா, எனக்கு தெரியும். இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இனி ரொம்ப பயப்படுவா. அடி வாங்கட்டும், அடி வாங்க திருந்தவா. இனி எப்படி நீ வீட்டை விட்டு வெளில போறேன்னா பாக்கண்டி. இனி வீட்டு படிய தோண்டல கோலத்தை அழிச்சிருவேன். போயிரு, தடுத்துறாத, போயிரு, மிருகமாக்கிறாதா, போயிரு. பண்ண மாட்டேன், இது விளையாடி பண்ண மாட்டேன். கோத்த கலப்பாத, பேசாத, நீ பேசாத. சாகடிச்சிட்டியடி, என்ன சாகடிச்சிட்டியடி. உன்னை அடிச்ச கையில நீ ஒரு வயசு சோத்தனை எப்படி வாயில வலிப்ப? உன்னை அடிச்ச கையில நீ ஒரு வயசு சோத்தனை திங்க முடியுமாடி? இல்ல படுத்தாதான் தூக்கம் வருமா? ஏன்டி என்னுடைய மிருகமாக்கணும், ஏன்டி என்னுடைய மிருகமாக்கணும்? கேள்விப்பட்டு ஓடி வரேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாமா? இங்க பாரு, அவ பொறுப்பு என்னன்னு தெரியும். அவ இப்படித்தானே தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாது, நாம தான் பாதுகாத்துக்கணும். நீ மன பெல்ட் கீழ போடு, நீ மன பெல்ட் கீழ போடுன்னு சொன்னேன். இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் பத்தாதே. டேய், ஒண்ணால எடுத்துக்கடா. அதை என்ன சாகடிச்சிட்டல, இது நான் வாழ்க்கை தண்ணி என்ன இருக்கு? எப்போ அவன் மேல ஒரு அடி பட்டுதோ அப்பமே நான் சேர்த்துட்டேன். பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தப்பு பண்ணா தண்டிக்க வேண்டியதா. நீ சரியா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதுக்காண்டி இத்தனை அடி அடிக்க வேண்டாம். விட்டு போதும், விடு. இல்லம்மா, இவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கா தெரியுமா? தெரியும், தப்புதான். பாரு, அதுக்கு அடிச்சா சரியாலாம் ஆகாது, மனசுதான் வலிக்க எல்லாருக்கும். சொன்னா கேளு, நீ அவனை அடிச்சிட்டு உன்னால ஒரு வயசு சோறு சாப்பிட முடியும்? அம்மா, நீங்க இங்க போங்கம்மா, நீங்க இங்க போங்க. நீ வேதனை பண்றதை என்னால பார்க்க முடியாதா? போதும், அவளை உள்ள கூட்டிட்டு போ. தப்பு பண்ணா அடிச்ச, இப்ப அதே கையால போய் ஆனா எல்லாம் சரியாயிரும். போ, நீ இப்போ தகப்பனா தானே அவளை தண்டிச்ச, எந்த தப்பு இல்ல. போ, போடா. முதல்ல அந்த பெல்ட்டை தூக்கி தூர போடு. பெல்ட்டை கீழே போடுடா. இங்க பாரு, அவ சேட்டை ஒண்ணும் புதுசா பண்ணல, அவ பிறந்தல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது அது எப்படி அவளால மாத்திக்க முடியும்? அது அவ சுவாபம். யாரு குணத்தையும் யாரும் மாத்த முடியாது, அது அவ குணம். கோவப்படுறது உன் குணம். இங்க பாரு, உண்மையிலே உனக்கு அவ மேல அக்கறையா இருந்தா அவளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அதை பல மடங்கு அதிகப்படுத்து. அவ சேட்டையில அவளால குறைக்க முடியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு போனா அவளுக்கு எல்லாம் மறந்து மறுபடியும் சேட்டை பண்ணதான் போறா. அது அவளை அறியாமே பண்ணக்கூடிய சேட்டை. இங்க பாரு, அது அவளுக்குள்ள இருக்கிற ஒரு குணம், அதை மாத்த முடியாது. 2 நாளைக்கு பயப்படுவா, 3ஆம் நாளே யாரு குணத்தையும் மாத்த முடியாதா. இங்க பாரு, உனக்கு அவ உசுரு, இந்த குடும்பத்துக்கு அவ உசுரு.
அப்ப நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தானே உங்க முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அவளை நீங்க பாதுகாக்கணும், அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னு. பரவாயில்ல என்ன, அடுத்து சரியாயிருமா? சும்மா ஒண்ணும் உங்க முன்னோர்கள் சொல்லல. அவளுக்குள்ள குணம், அவளை கணிச்சு தான் அதெல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க தான் பாதுகாக்கணும்டானே. வேற என்னடா? அம்மா அம்மா ஒண்ணு இல்ல, போ கூட்டிட்டு போ, தூக்கிட்டு போ போ. சரி அம்மா இசை வா போமா போ. இசை வாமா இசை இசை